எனக்கு நடந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் உங்கள் பவி பிரைடல். இவங்க என்னோடய பிரைட் கிடையாது. இவங்களுக்கு நான் மெஹந்திக்காக மட்டும்தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ மெஹந்திக்காக போயிருந்தேன். ஸோ எல்லா பிரைட்ஸ்க்கும் என்ன பண்ணாலும் அவங்கள கேட்டு கேட்டு பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவங்களுக்கான நாள் அது அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான தீம் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ரொம்ப சிம்பிளாக போதும், குழந்தைங்க மாதிரி வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் உங்கள் வெட்டிங் டே, ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும், ஏதாச்சும் ஒரு தீம் போடலான்னு கேட்டப்போ அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு புக்ஸை ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்க புக்ஸ் வரைஞ்சி அந்த புக்ஸுக்குள்ளே அவங்களோட இனிஷியல் வர மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மூவி.